ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केचिनि कण्डकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். அவர் இறை வழிபாடுகள் என்று இந்த செவ்வாய்க்கிழமையிலே அன்னை பராசக்தியை துர்க்கை அம்பாளாக வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெறும். அவற்றிலும் கலந்து நாம் பிரார்த்தனை செய்வதோடு இந்த ராகு கால நேரத்திலே செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், திருமணங்கள் தடைபெறுகின்ற இவை எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளை வழிபாடு செய்வது, துர்க்கை அம்பாளை. இப்போ நம்ம ஊரிலே நம்ம ஆலயத்திலே துர்க்கை அம்பாள் சன்னிதானம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அந்த அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள், அலங்காரங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு சாத்தக்கூடியவர்கள் சந்தனக்காப்பு சாத்துவதும் ஒரு சிறப்பை தருவது. இந்த ராகுகால நேரத்திலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. ஆனால் அம்பாள் வழிபாடு எதற்காக இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வதென்றால் இந்த அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக எழுந்தருளி கும்பன், சும்பன், மகிஷன், மகிஷாசுரன், ரக்தபீஜன், ரதோத்கடன் போன்ற அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு காலம். அந்த நேரத்திலே நாம் அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியவள். இந்த அனைத்து கிரகங்களையும் ஆளுகின்றவள் அன்னை பராசக்தி. நவகிரகங்களுக்கும் நாயகியாக இருப்பவள் அன்னை பராசக்தி. அந்த அம்பாளை இந்த ராகு ஆலயத்தினால் பிரார்த்தனை செய்வதும் எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்கின்ற பொழுதிலும் அந்த விளக்கேற்றுவதற்காக 2 கூறுகளாக வெட்டப்பட்ட அளந்த எலுமிச்சம்பழத்திலே பெறுகின்ற சாறுகளை எல்லாம் எடுத்து மஞ்சள் கலந்து நிவேதனமாக மஞ்சள் சாதம் இந்த எலுமிச்சம்பழத்திலே சாதம் வைத்து அம்பாளை வழிபாடு செய்துள்ளார். இவ்வாறு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த ராகு ஆலயத்திலே துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்து அன்னையனுடைய பரிபூர்ணமான திருவுளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.